தனது சொந்த தொகுதியில் பெரம்பூரில் நியாய விலைக் கடையை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கி ரேஷன் பொருட்களையும் அவர்களுக்கு வழங்கிய காட்சிகளை பார்த்தோம். தற்போது அங்கிருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் விடைபெற்றிருக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. பயோமெட்ரிக் முறையில் ரேஷன் பொருட்களை முதன்முறையாக தனது சொந்த தொகுதி பயனாளி ஒருவருக்கு அவர் வழங்கி தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், பெரம்பூரில் ஒரு நியாய விலைக் கடையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டு பயணிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டை வழங்கிய காட்சிகளை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து தனது கையாலேயே பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களையும் வழங்கினார். இது குறித்து அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? அடுத்த கட்ட பயணம் பெரம்பூரில் அவர் எங்கு மேற்கொள்ளவிருக்கிறார்? வணக்கம் சரவணன். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய புதுப்பிக்கப்பட்ட சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்து அங்கு இயல்புக்கு செயல்படுறதுக்கு இ-சேவை மையத்தையும் தொடங்கி வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து, அதாவது எம்எல்ஏ அலுவலகத்திலிருந்து ஒரு 200 மீட்டர் அலுவலகத்தில் ரேஷன் கடை இருந்தது. ரேஷன் கடை நியாய விலை கடையை பொறுத்த வரைக்கும் அங்கு சென்று 50 புதுப்பிக்கப்பட்ட மின்னணு ரேஷன் கார்டுகளை மிக முக்கியமாக கூடிய பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் அந்த குறிப்பாக நியாய விலை கடை எவ்வாறு செயல்படுகிறது, ஒரு நாளைக்கு எவ்வளவு இருப்பு இருக்கிறது, அரிசி எத்தனை கிலோ இருக்கும், சர்க்கரை எத்தனை கிலோ இருக்கும், பருப்பு எத்தனை கிலோ இருக்கும் உள்ளிட்ட குறித்து அதிகாரம் கேட்டிருந்ததும் இல்லாமல் பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட புதிய அந்த குடும்ப அட்டையை மின்னணு குடும்ப அட்டையை வைத்து அந்த இயந்திரத்தில் தன்னுடைய விரல் ரேகையை வைத்தும் இதன் மூலமாக எத்தனை கிலோ ஒரு பயனாளிக்கு ரேஷன் குறிப்பாக அரிசி கொடுக்க முடியும், எத்தனை பருப்பு கொடுக்க முடியும் உள்ளிட்டவைகளை கேட்டிருந்தும் இல்லாமல் அவர்களுக்கு அவரே வழங்கியது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக அவருடைய அதிகாரிகளை ஆலோசனை மேற்கொண்டால் முதற்கட்டமாக அவர் அந்த நியாய விலைக் கடைக்கு வந்த உடனேயே அவரை மிக முக்கியமாக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணனும் மற்றும் கூட்டுத்துறை அமைச்சர் காந்திராஜும் வரவேற்று அவருக்கு நினைவு வழங்கியதை பார்க்க முடியுது. அதனைத் தொடர்ந்து ஐஏஎஸ் அதிகாரி அமுதா உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் அவர்களுக்கு ரேஷன் கடையோட செயல்பாடு குறித்தும் அனுதினமும் நடக்கக்கூடிய செயல்பாடு குறித்தும் அவரிடம் தெரிவித்தனர். முதல்வர் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக அந்த நியாயங்களை செல்லும் வரைக்கும் அவர் மிக முக்கியமாக நடந்தே சென்றது பார்க்க முடியுது. அவர் நடக்கும்போது இருபுறமும் மக்கள் ஆரவாரத்துடன் அவர் வரவேற்றதும் அவர் மீது பூப்பழத்தை வரது கூட பார்க்க முடியுது. சரவணன், நௌசா, தற்போது ரேஷன் கடையை தொடர்ந்து அடுத்த கட்டமாக அவர் ஆய்வு பணிக்காக எங்கு சென்று கொண்டிருக்கிறார்? குறிப்பாக தற்போது அவர் பேட்டரி காரில் பயணிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியுது. அது குறித்த விவரங்கள். குறிப்பாக அவர் அங்கிருந்து அதாவது அருகே இருக்கக்கூடிய பேருந்து பணிமனையில் சார்ஜர் மின்னேற்றி தொடங்கி வைக்கிறார். அதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்கிருந்து பேட்டரி கார் மூலமாக அதை முன்கூட்டி வரக்கூடிய பார்க்கும்போது அந்த பேட்டரி காரில் மிக முக்கியமாக அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அதிகாரிகள் முன்பே செல்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வரும் பின்னே ஒரு காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. அவரை சுற்றி முழு பாதுகாப்புடன் அந்த பேருந்து பணிமனைக்கு செல்ல காத்திருக்கிறார். முதலும் வருகை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் மிக முக்கியம் பெரம்பூர் தொகுதி என்பது அவருடைய மிக முக்கியமான வரலாற்று வெற்றியை உருவாக்கிய பெரம்பூர் தொகுதி. அதனால் தொடர்ந்து இருபுறமும் மக்கள் காத்திருக்கிறார்கள். முதல்வர் அவருடைய வருகையை ஒட்டி அவர் மிக முக்கியமாக புதுப்பிக்கப்பட்ட சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்ததும் இல்லாமல் நியாய விலைக் கடையில் 50க்கு மேற்பட்ட அவர்களுக்கு அந்த மின்னணு குடும்பத்தை கொடுத்ததும் இல்லாமல் அடுத்தடுத்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகுப்பினை கொடுத்துவிட்டு தற்போது அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து மிக முக்கியமாக அரசு மாநகர போக்குவரத்து பொறுத்த வரைக்குமே பேருந்துகளுக்கு மின்வேற்றி, அதாவது சார்ஜர் மூலம் பேருந்து இயக்குவது அதிகரித்திருக்கிறது. அந்த வடசென்னை பிரதமருடைய பணிமனையில் அந்த மின்சார மூலமாக சார்ஜ் ஏற்றும் அந்த இடத்தை மிக முக்கியமாக அவர் திறந்து வைக்கிறார். அதற்காக முன்கூட்டியே தற்போது போக்குவரத்துறை அமைச்சர் தமிழக பார்த்திபன் அங்கு சென்று விட்டார். தற்போது தமிழக முதல்வர் அங்கு செல்வதற்கான ஏற்பாடு செய்து தற்போது முதல்வர் இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். தற்போது நேரடியாக சென்று அங்கு அதை திறந்து வைக்க இருக்கிறார். சரவணன், ஜோசப், தங்களது சொந்த தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் வருகை குறித்து அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? எவ்வளவு உற்சாகமா இருக்காங்க? மிக முக்கியமாக அவர் வரும்போது அந்த பெரம்பூர் பகுதி, அதாவது வால்டாய் சாலை வழியாக அவர் பெரம்பூருக்கு வந்திருந்தார். வருவழி இருபுறமும் மிக முக்கியமே ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருந்தார்கள். அவர்களுக்கு பூக்களை தூவி உற்சாகமாக தளபதி என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி, முதல்வர் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் உற்சாகத்தோட வரவேற்றது பார்க்க முடியுது. இன்னும் அந்த புதுப்பிக்கப்பட்ட சட்டமன்ற இன்னும் வெளியே வரவில்லை. இருந்தாலும் அந்த பகுதியில் அவர் வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். வருமுறையாக அந்த பகுதிக்கு வெளியே கிட்ட இருபுறமும்
பேரிகார்டு அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை தாண்டி ஏகப்பட்ட இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பள்ளியிலிருந்து வந்த மாணவ மாணவி கூட இன்று அவரை வரவேற்கும் காட்சியிலே உற்சாகத்தோட வரவேற்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. தற்போது வெளியே வருகிறார். அவரை பல்வேறு வகையில அவரை வரவேற்கும் காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. சாமன் நௌஷாத், அடுத்த கட்டமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ன திட்டத்தை தொடங்கி வைக்கவிருக்கிறார்? அது குறித்த விவரங்கள். குறிப்பாக தற்போது அவருடைய திறந்தவெளி வாகனம் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட சட்டமன்ற அலுவலகத்துடைய திறந்து வைத்ததும் இல்லாமல் நியாய விலை கடையிலிருந்து ரேஷன் கொடுத்ததும் இல்லாமல் அடுத்ததாக அங்கிருந்து அவர் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு பணிமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கு மிக முக்கியமாக பேருந்துகளுக்கு சார்ஜர் ஏற்றும் சார்ஜர் ஸ்டேஷனை திறந்து வைக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கு மேடைகள் அமைக்கப்பட்டு அவர் மேடையிலிருந்து அதை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். இருபுறமும் காவல்துறை பாதுகாப்புடன் அவர் செல்லக்கூடிய மெதுவாக சாலை செல்லக்கூடிய காட்சியில பார்க்க முடியுது. எப்படி ஒரு காலகட்டத்தில் அவர் குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக வடசென்னையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும்போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வந்தாரோ அதை நினைவுபடுத்தி பார்க்க முடியும் என்றால் மிக முக்கியமாக 2000க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்போடு தொண்டர்களுக்கு கையசைத்து மேலும் அவர் இங்க சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்தது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுவதாகவும் நாங்கள் மகிழ்ச்சி வருவதாக கூட இங்கே தொண்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்து வெளியே வந்தவுடனேயே அங்கு சாலையில் நின்று கொண்டிருந்த தொண்டர்களுடன் அவர் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க தற்போது இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார்.